வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: அமைதியும் அரசியல் நிலைத்தன்மையும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகின்றனர், பிரதமர் பெருமிதம். ஆசிரியர்கள் நலன் பேண 10 முன்னெடுப்புகள். ஆசிரியர் தினத்தில் கல்வி அமைச்சு அறிவிப்பு. அதீத வெப்பம் நீடித்தால் அவசர காலத்தை அறிவிக்க அரசாங்கம் ஆயத்தம். துணை பிரதமர் தகவல். நாட்டின் அமைதியும் அரசியல் நிலைத்தன்மையும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. தொடர்ந்து பேணப்படும் அமைதியை நாட்டுக்கு அதிக அந்நிய முதலீடுகளை ஈர்க்கின்றது. அதற்கு மூல காரணமான பாதுகாப்பு படையினர் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். போலீசார் இராணுவத்தினரின் பங்களிப்பையும் சேவையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நிலத்திலும் நீர்ப்பகுதிகளிலும் நாட்டின் எல்லையை பாதுகாக்க அவர்கள் போராடி வருகின்றனர். அவர்களின்றி நாட்டில் அமைதி இல்லை. அமைதி இல்லையே நாட்டுக்கு முதலீடுகள் இல்லை என பிரதமர் விவரித்தார். சூடான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அமைதி குலைந்து பொருளாதாரம் சீர்கெட்டிருப்பதை நிதி அமைச்சருமான அவர் சுட்டினார். தங்காபாத்தூர் நாடாளுமன்ற தொகுதி நிலையிலான மதானி சமூக ஒருமைப்பாட்டு ஈகை திருநாள் கொண்டாட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அமைதியும் அரசியல் நிலைத்தன்மையும் கிலி, அமேசான், ரோங்செங் பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி லிமிடெட் போன்ற நிறுவனங்களை நாட்டுக்கு ஈர்த்திருப்பதாகவும் அதனால் கோடிக்கணக்கான முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். இவ்வேளையில் அல்லாஹ் என்னும் பதத்தின் பயன்பாடு குறித்தும் பிரதமர் விளக்கமளித்தார். சரவாக்கில் உள்ள கிறிஸ்தவர்கள் மட்டுமே சமய கல்வி தொடர்பான பதிப்புகளில் அல்லாஹ் என்னும் பதத்தை பயன்படுத்த இயலும். ஏனைய மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படாது என அவர் தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் ஜோன் இஸ்மாயில் விளக்கி இருப்பதையும் அவர் சுட்டினார். அல்லாஹ் என்னும் பதத்துடன் மேலும் 3 அரபு சொற்களை ஏனைய சமய பதிப்புகளை பயன்படுத்துவது குறித்து உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்வதை உள்துறை அமைச்சு மீட்டுக் கொண்டது குறித்து விளக்கும்படி அரசு சார்பற்ற இஸ்லாமிய அமைப்புகள் நேற்று வலியுறுத்தின. இஸ்லாம், மலாய்க்காரர்கள், அரச கழகம் ஆகியவற்றின் நலனை தற்காக்கும் கடப்பாட்டில் அரசாங்கம் திடமாக இருப்பதை அதற்கு பதிலளிக்கும் போது டத்துஸ்ரீ அன்வார் மறு உறுதிப்படுத்தினார். அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான பாடங்களில் மாணவர்களின் நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஊந்துதல் அளிக்க கல்வி அமைச்சு சிறப்பு குழுவை தோற்றுவிக்க வேண்டும். தொழில்நுட்ப யுகத்தை நோக்கி செல்லும் உலகுக்கு ஈடுகொடுக்கும் அடுத்த தலைமுறையை உருவாக்க அது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். உலகம் பசுமை தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறது. குறிப்பாக வாகன தயாரிப்பு தொழில்துறையில் முக்கியத்துவம் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் நாட்டில் குறிப்பாக புறநகர் மாணவர்களிடையே தொழில்நுட்ப கல்வி மீதான ஆர்வம் குறைந்திருப்பதாக அண்மைய அறிக்கையை மேற்கோள் காட்டி பிரதமர் கவலை தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வி மீது மாணவர்களுக்கு ஈர்ப்பை உண்டாக்கும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வட்டாரத்தில் மிக சிறந்த நாடாக மலேசியாவை மீண்டும் உயர்த்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆசிரியர்களும் கரம் கொடுக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். மாந்தநேய ஆசிரியர் மாண்புரு தலைமுறையின் ஊந்துதல் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற 2023 தேசிய நிலையிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். 2023 தேசிய ஆசிரியர் பெருமக்கள் விருது டாக்டர் நுயிண்டா அலியாஸுக்கு வழங்கப்பட்ட வேளை 2023 தேசிய கல்வி தலைவர் பெருமக்கள் விருது டத்தோ மஸ்லான் முஹமாட்டுக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் அரசாங்க ஊழியர்களுக்கான ஊதியம், செலவுப்படி உயர்வில் ஆசிரியர்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். நாட்டின் வருமானம் மேலும் அதிகரித்தால் அந்த நல்வாய்ப்பை அவர்கள் பெறுவர் என அவர் கோடிக்காட்டினார். வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்கும் நிலையில் ஆசிரியர்கள், போலீசார், இராணுவத்தினரின் ஊதியம் போதாக்குறையாக இருப்பதை அரசாங்கம் உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.
முன்னதாக நாட்டிலுள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை ஃபேஸ்புக் வாயிலாக பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். தமக்கு கல்விக் கண்ணை திறந்து வைத்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை அவர் உரிதாக்கினார். நாட்டையும் சமூகத்தையும் மேம்படுத்துவதில் ஆசிரியர்களின் தியாகத்தையும் சேவையையும் நினைவு கூர்வதற்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் மே 16ஆம் நாள் மிக முக்கியமானது என அவர் குறிப்பிட்டார். சிறந்த சேவையாற்றும் ஆசிரியர்களுக்கு டத்துஸ்ரீ அன்வார் நன்றியையும் நவின்றார். ஆசிரியர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க உதவ வேண்டும். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்வதுடன் மக்களின் நல்வாழ்வையும் மேம்படுத்த வேண்டும். அதனை முன்னிறுத்தி ஆசிரியர்களின் நலன் பேணும் 10 முன்னெடுப்புகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முத்தாய்ப்பாக ஏற்புடைய ஆசிரியர்களுக்கான விடுமுறை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக அமைச்சர் ஃபடில்னா சிடேக் அறிவித்தார். ஆசிரியர்கள் பணிச்சுமையிலிருந்து விடுப்பு எடுக்கும் வகையில் அந்த சலுகை வழங்கப்படுகிறது. அத்துடன் இவ்வாண்டு தொடங்கி தேசிய மற்றும் பள்ளி அளவில் மட்டுமே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும். அத்துடன் அந்த நிகழ்ச்சிகளுக்காக நிதி வசூல் செய்வதும் நிறுத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார். ஆசிரியர் பணிக்கு ஆள் சேர்க்கும் முறையும் மேம்படுத்தப்படுகிறது. பள்ளிகளில் நிலவும் வெற்றிடங்கள் இவ்வாண்டுக்குள் நிரப்பப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முக்கிய பாடங்களை பயிற்றுவிக்க தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகள், அயல்நாட்டு வல்லுநர்கள் ஆகியோரை ஆசிரியர் பணியில் நியமிக்கவும் பரிசீலிக்கப்படுகிறது. கெடுபிடியின்றி பணியை மேற்கொள்ளும் பொருட்டு ஆசிரியர்கள் அதிகாரப்பூர்வ பணிச்சீருடையை அணிவதில் இருந்தும் தளர்வு அளிக்கப்படுகிறது. பள்ளி நாள்களிலேயே கல்வி சுற்றுலா மேற்கொள்வது உள்ளிட்ட மேலும் சில சலுகைகளையும் ஃபர்லினா சிடேக் அறிவித்தார். இவ்வேளையில் ஒரு நாட்டின் சிறந்த வளர்ச்சியை வகுப்பறைகளே தீர்மானிக்கின்றன. கல்வி அறைகளில் ஆசிரியர்கள் போதிக்கும் கல்வி அறிவே மாணவர்களுக்கு வேதம். அத்தகைய அர்ப்பணிப்புடன் போதிக்கும் ஆசிரியர்களின் நலன் என்றும் காக்கப்பட வேண்டும் எனும் நோக்கில் கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள இத்தகைய முன்னெடுப்புகள் மனநிறைவு அளிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இவ்வாண்டு அரசாங்கம் ஒரு நல்ல திட்டம் கொண்டாந்துருக்கு. 10 நல்ல திட்டங்கள் கொண்டாந்துருக்காங்க. அந்த முக்கியமான திட்டம் என்னன்னாக்கா, ஆசிரியர்களுக்கு கூட சன்மானம், அதோட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஆசிரியர்களோட பண சுமையை குறைக்கும். அது மட்டும் இல்லை, அது மூலிமா ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு ஆசிரியர் பணியை கூட நேரம் ஒதுக்க வழிவிடுது. இது தவிர்த்து எனக்கு என்ன தோணுதுனாக்கா, அரசாங்கம் ஆசிரியர்கள் காகித பணி, அதாவது பேப்பர் ஒர்க் குறைச்சா நல்லாயிருக்கும். மலேசியாவில் பணியாற்றும் ஆசிரியர்களின் உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கல்வி அமைச்சின் மற்றொரு திட்டம் இங்கு சிறப்பு வகிக்கிறது. இதனால் ஆசிரியர்கள் விடுமுறை காலங்களில் பல இடங்களுக்கு செல்லலாம், அவர்களின் உடலையும் உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். இந்த உடலும் உள்ளமும் ஆசிரியர்களுடையது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே பள்ளிக்கு வந்தவுடன் நமது பிள்ளைகளுக்கு சிறந்ததொரு கல்வியை வழங்க முடியும். ஆக இந்த திட்டம் ஆசிரியர்களுக்கும் சரி, சமுதாயத்திற்கும் சரி, மாணவர்களின் கல்விக்கும் ஒரு முக்கிய ஊன்றுகோலாக அமைய உள்ளது. ஆசிரியர்களை மதிக்கும் வண்ணமாகவும் இந்த ஒரு திட்டம் அமைந்துள்ளது. வாழ்க்கை செலவினங்களை குறிக்கும் திட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று. இப்பொழுது உள்ள விலைவாசிக்கு எடுக்கின்ற சம்பளம், ஊதியம் நிச்சயமாக போதாது. ஆகவே இந்த வாழ்க்கை செலவினங்களை குறிக்கும் திட்டமும் நாம் வரவேற்க வேண்டும். தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். இந்த வேளையில் இந்த திட்டத்தின் கீழ் இடைநிலை பள்ளியில் தமிழ் போதிக்கும் ஆசிரியர்களின் பற்றாக்குறையும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதனை இதன் வழி கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் நிறைந்த தங்கள் பணிச்சூழலுக்கு இந்த அறிவிப்பு சற்று இளைப்பாற்றுவதாகவும் ஆசிரியர்கள் கருத்துரைத்தனர். நாட்டில் வெப்பம் உச்சத்தை தொட்டால் அவசர காலம் அறிவிக்கப்படக்கூடும். ஆயினும் இப்போதைக்கு அதனை செயல்படுத்த அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஸஹீர் அமீரி தெரிவித்தார். அதேவேளை நீர் அளவு குறைவாக இருக்கும் 7 அணைக்கட்டு பகுதிகளில் மேக விதைப்பு மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். அந்த அணைகளை சார்ந்து வாழும் மக்களுக்கான நீர் விநியோகம் சீராக இருப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும். ஆயினும் வானிலை ஆய்வுத்துறையின் ஆலோசனைக்கு ஏற்ப சரியான தருணத்தில் மேக விதைப்பு மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் விவரித்தார்.
அரச மலேசிய வான்படை, சுற்றுச்சூழல் துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் அந்த பணி நடைபெறும். அதேவேளையில் தீ விரைவில் மூழும் ஆபத்து உடைய இடங்களில் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். பூங்காக்கள், தோட்டங்கள், சதுப்பு காடுகள், குப்பை எரிப்பு தலங்கள் ஆகியவை அடங்கும். 2023 தேசிய செய்தியாளர் நாள் வியூக பங்காளிகளுக்கு காசோலி மாதிரியை வழங்கிய பின் டத்துஸ்ரீ டாக்டர் அமன் சயீத் செய்தியாளர்களிடம் பேசினார். அதீத வெப்பம் நிலவும் நடப்பு சூழலில் தொழிலாளர் மீது முதலாளிகள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். வெப்பவாதத்துக்கு அவர்கள் இலக்காவதை தவிர்க்கும் நடவடிக்கைகளை முதலாளிகள் எடுக்க வேண்டும் என மனிதவள அமைச்சர் வ. சிவகுமார் கேட்டுக்கொண்டார். வெப்பவாதத்தால் இதுவரை 14 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதீத வெப்பத்தால் உயர் இரத்த அழுத்தம், வெப்பவாதம் போன்றவை ஏற்படும் சாத்தியங்கள் உண்டு. பொதுமக்கள், குறிப்பாக தொழிலாளர்கள் தங்கள் உடல்நலனை பேண வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்தல், அதிக அளவில் நீரை பருகுதல், இறுக்கமான ஆடைகளை அணியாதிருத்தல் ஆகியவற்றை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிவகுமார் அறிவுறுத்தினார். கடமையை செவ்வனே மேற்கொள்வதில் நேர்மையையும் உயர் நெறியையும் கடைபிடிப்பது அவசியம். தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் பணியாளர்களுக்கு அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார் அமைச்சர் ஃபமி ஃபாசில். நேர்மையும் உயர் நெறியும் தனி மனிதனுக்கு பங்காற்றுவதை காட்டிலும் நிறுவனம், மக்கள் மற்றும் நாட்டிற்கும் முழு தாக்கத்தை தர வல்லது. ஊழல் உட்பட பல்வேறு இடையூறுகள் ஏற்படாத வகையில் உயர்நெறி தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்பு இலக்கவியல் அமைச்சில் நடைபெற்ற 2022 பணியாளர் சிறந்த சேவைக்கான விருது விழாவில் ஃபமி ஃபாசில் உரையாற்றினார். தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் 668 பணியாளர்களில் 374 பேர் இன்று 2022 ஆண்டு சிறந்த சேவைக்கான விருதை பெற்றனர். அவர்கள் அனைவருக்கும் சான்றிதழும் 1000 ரிங்கிட் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. APC சிறந்த சேவைக்கான விருதை பெறுவது பொதுச் சேவை பணியாளர் ஒவ்வொருவரின் கனவு. ஆண்டு முழுவதும் ஆற்றிய சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் இந்த விருது பணியாளர்களின் கடமை உணர்வை மேலோங்க செய்யும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் 668 பணியாளர்களில் 374 பேர் இன்று 2022 ஆண்டு சிறந்த சேவைக்கான விருதை பெற்றனர். அவர்களில் 183 பேர் RTM பணியாளர்கள். புத்ரஜயா, ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் சேவையாற்றும் மத்திய பகுதியைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு அமைச்சர் ஃபமி ஃபட்சிலும் துணை அமைச்சர் தியோனி சிங்கும் விருதுகளை எடுத்து வழங்கினர். RTM தமிழ் செய்தி பிரிவு மக்களுக்கு அன்றாட செய்திகளையும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப புது நுட்பங்களை கையாண்டு அண்மைய தகவல்களை உடனுக்குடன் தருவதில் அந்த பிரிவின் பணியாளர்கள் முனைப்புடன் செயல்படுகின்றனர். அதற்கு பலனாக RTM தமிழ் செய்தி பிரிவின் மூத்த செய்தி தயாரிப்பாளர் ஹேமந்தகுமார் நாகப்பன் 2022 APC விருதை பெற்றார். நான் என்னோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறேன். அவங்க கொடுத்த ஒரு உற்சாகத்தில் தான் இது வரைக்கும் இந்த துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னால் ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியுது. இந்த விருதை நான் ஒரு அங்கீகாரமாக கருதுவதை விட ஒரு ஊக்கமாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த துறையில் மேலும் நான் சாதிக்கிறதுக்கு இந்த விருது எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்குது. இன்னும் இந்த துறையில் பலதரப்பட்ட சாதனைகள், அதாவது இன்னும் என்ன மேம்படுத்தி கொள்றதுக்குரிய சில வாய்ப்புகளை இந்த RTM எனக்கு வழங்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். 2011 ஆண்டு என்னுடைய RTM பயணம் தொடங்கியது. ஏறக்குறைய 12 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அனுகிரா பரிமதன் சுமர்லா APC விருது கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, பொறுப்புகள் அதிகமாகிருச்சு, கடமைகள் அதிகமாகிருச்சு. இன்னும் நல்ல உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நிறைய தலைமைத்துவத்தை கீழே நான் வேலை செஞ்சுருக்கேன். என்னை செதுக்கிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏறக்குறைய 7
ஆண்டுகளாக ஆர்டிஎம் பணியாளராக நான் பணிபுரிகிறேன். மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளராக இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அறிவிப்பறைக்கு போகும்போது தரமான நிகழ்ச்சியை நேயர்களுக்கு படைக்கணும், நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நிகழ்ச்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நிச்சயமாக நேயர்களுக்கு, மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு இப்பொழுதுமே வற்றாத ஆதரவும் அன்பும் நீங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. அனைத்துக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கும் போது அது உற்சாகப்படுத்துது. ஏபிசி சிறந்த சேவைக்கான விருது பொது சேவை பணியாளர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதுடன் இனி வரும் காலங்களில் அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றவும் உந்துதலாக அமைகிறது. மின்சார வாகனங்களுக்கான சாலை வரி முறைமை ஆராயப்படுகிறது. அதன் செயலாக்கம் பற்றிய அறிவிப்பு இவ்வாண்டு இறுதி வாக்கில் வெளியிடப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கோடி காட்டினார். 2024 வரவு செலவு திட்டத்தில் போக்குவரத்து அமைச்சுக்கான ஒதுக்கீட்டில் அது முக்கிய இடம் வகிக்கும். முந்தைய அரசாங்கம் 2025 வரை மின்சார வாகனங்களுக்கு சாலை வரி விலக்கை அறிவித்த வேளை அதனை நிர்ணயிப்பது முக்கியம் என அமைச்சர் வலியுறுத்தினார். மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அது உதவும். அத்துடன் இன்னும் 15 ஆண்டுகளில் கரிவழி குறைந்த போக்குவரத்துகளை மேம்படுத்தும் திட்டத்துக்கு ஏற்ப அது அமையும். 2025 ஆண்டு வாக்கில் அத்தகைய 10,000 வசதிகளை கொண்டிருக்க இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 310 கிலோமீட்டரில் பேரா கம்பார் அருகே இன்று அதிகாலை நேர்ந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பலியானார்கள். ஈப்போவிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த துயரம் நேர்ந்தது. வாகன ஓட்டுநர் 23 வயது முகமது அசீப் நசருடீன், அவரின் தாயார் 45 வயது அஸ்ரியானி அப்துல் லத்தீப், சகோதரர்கள் 8 வயது சித்தி நூர் அமினா மற்றும் 5 வயது உவாய்ஸ் அல்கார்னி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்தனர். 7 வயது முகமது ஃபவாஸ் சிகிச்சை பலனின்றி தாப்பா மருத்துவமனையில் இறந்ததாக கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நஸ்ரி டவுர் முகமது நஸ்ரி கூறினார். அவர்கள் பயணித்த கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து மண் லாரி பின்புறத்தில் மோதியது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. (2023) கம்போடிய சி விளையாட்டுப் போட்டி 34 தங்கங்களுடன் ஆட்டத்தை நிறைவு செய்கிறது மலேசியா. ஆயினும் இலக்கை காட்டிலும் அது 6 குறைவு. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் நாட்டின் வீரர்கள் மேலும் 4 தங்கங்களை கைப்பற்றினர். அவற்றில் 2 நாட்டின் ஹாக்கி அணி பெற்றுத் தந்தது. தேசிய ஆடவர் ஹாக்கி அணியும் மகளிர் அணியும் முறையே 1 தங்கத்தை பரிசளித்தன. நடன விளையாட்டு பிரிவு இறுதியாட்டத்தில் சாம் ஜி லேக் தங்கம் வென்றார். தாய்லாந்து வீரர் செனோவை அவர் 3-0 என வீழ்த்தினார். சி போட்டியின் நிறைவு விழா நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் போட்டிகள் அனைத்தும் இன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. மொத்தம் 40 தங்கங்களை அறுவடை செய்ய மலேசியா இலக்கு வகுத்திருந்தது. ஆயினும் அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை நம் பக்கம் படவில்லை. தேசிய அணியால் இதுவரை 34 தங்கங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. இதனிடையே 2023 தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கத்தை கைப்பற்ற தவறியது தேசிய பூப்பந்து அணி. இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் நாட்டின் யாப் ரோய் கிங் செங் சூயின் கலப்பு இணை இந்தோனேசியாவின் ரேஹான் நௌஃபால் குசார் ஜந்தோ லீசா அயு குஸ்மாவதி இணையிடம் வெற்றியை பறிகொடுத்தனர். முதல் சட்டில் 22-20 என நூழிழையில் வீழ்ந்த தேசிய இணை இறுதி சட்டில் 21-16 எனும் புள்ளிகளில் தோல்வியுற்றது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிப்பதக்கம் மலேசியா வசமானது. இவ்வேளையில் சி போட்டியில் தேசிய ஸ்னூக்க அணி மிக சிறப்பாக விளையாடியது. அது குறித்து மனநிறைவு தெரிவித்துள்ளார் நாட்டின் ஸ்னூக்க வீரர் மோ கின் ஹோ. இலக்கிடப்பட்டதைப் போல் நாட்டுக்கு 2 தங்கங்களை அவ்வணி வென்று தந்திருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அத்துடன் 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களுடன் ஸ்னூக்க அணி நாடு திரும்புகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தனிநபர் ஆர் ரேட் பிரிவில் கின்ஹூ தேசிய ஸ்னூக்கர் அணிக்கான முதல் தங்கத்தை பெற்றுத் தந்தார். கம்போடியாவிலிருந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் 2 வந்தடைந்த பின் செய்தியாளர்களிடம் அவர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார்.
கம்போடிய சி போட்டியில் தேசிய அணி பதிவு செய்திருக்கும் அடைவு நிலை வரும் வெள்ளிக்கிழமை துல்லியமாக மதிப்பிடப்படும். இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ அவ்வாறு கூறினார். சி போட்டியை முடித்துக்கொண்டு நாட்டின் வீரர்கள் வரும் வெள்ளிக்கிழமை தாயகம் திரும்புகின்றனர். அதன் பின்னரே அவர்களின் அடைவு நிலை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அனா குறிப்பிட்டார். குறிப்பாக தேசிய அணி தலைவர், துணை தலைவருடன் அது பற்றி கலந்தாலோசிக்கப்படும். சி போட்டியில் 40 தங்கங்களுக்கு மலேசியா குறிவைத்துள்ளது. அந்த இலக்கை எட்டுவதில் தேசிய வீரர்கள் சிரமத்தை எதிர்கொண்டாலும் சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியதாக அமைச்சர் மனநிறைவு தெரிவித்தார். முன்னதாக கோலாலம்பூர் பங்சாரில் MAPS மலேசிய நிபுணத்துவம் பெற்ற பேச்சாளர் சங்கத்தை ஹானா திறந்து வைத்தார். சீனா ஜூசூவில் நடைபெறும் 2023 சுடிர்மான் கிண்ண பூப்பந்து போட்டி அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது தேசிய பூப்பந்து அணி. காலிறுதியில் 5-0 என அது இந்தியாவை புரட்டி போட்டது. இந்தியாவின் ட்ரூவ் கபிலா, அஸ்வினி புனாம்பா இணையை தேசிய கலப்பு இணையினர் கோ சுன்ஃபாட், ஷிவான் ஜெமிலாய் 21-16, 21-17 என வென்றனர். தேசிய அணியின் அந்த வேகத்தை நாட்டின் ஒற்றையர் வீரர் லீ ஜியாவும் தொடர செய்தார். ஆட்டம் தொடங்கிய 36 நிமிடங்களிலேயே ஸ்ரீகாந்த் கிடாம்பியை 21-16, 21-11 என வீழ்த்தி அதிரடி படைத்தார் அந்த கடார மைந்தன். கோ ஜின்வே, ஆரன் ஷியா, சோ உய் யிக் இணை, பலி தன் எம்டினா மகளிர் இணை ஆகியோரும் புள்ளிகளை திரட்டினர். இந்த வெற்றியை தொடர்ந்து சி குழுவில் முதல் இடத்தில் கோலோச்சுகிறது மலேசியா. அதற்கடுத்த நிலையில் தைவான், இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகியவை இருக்கின்றன. நாளை நடைபெறவிருக்கும் சி பிரிவு நிறைவு ஆட்டத்தில் மலேசிய வீரர்கள் தைவானுடன் மோதுகின்றனர். குரலும் விளக்கமும். குறள் 399. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். என்னும் எழுத்துமான கல்வியை உலகை உணர்த்தும் இரு கண்கள். அந்த கல்வியறிவை தன்னுடைய மாணவர்களும் பெற்று இன்புற வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு ஆசிரியரும் சேவையாற்றுகிறார்கள் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.